ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 11 சென்டில் ஓட்டு வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 சென்டில் அமைஞ்ச ஓட்டு வீடுங்க. வீடு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க, குடியிருக்கலாங்க. வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. ஸோ இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை போத்தனூர் செட்டிபாளையங்க. செட்டிபாளையத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வீடு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குங்க, நடூருக்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க. தார் ரோட்லேருந்து பஞ்சாயத்து ரோடுங்க, காங்கிரீட் உள்ளே வருதுங்க. அதுக்குள்ளே வந்தோம்னா இந்த வீட்டுக்கு ரீச் பண்ணிடலாங்க. இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக பைப் கொடுத்துருக்காங்க, பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. தனியாக மின்சார வசதியும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி பெரிய ஒரு வாசல் இருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குங்க. மேலே ஓடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க. ஏதோ சின்ன சின்ன வேலைகள் மட்டும் செய்யணுங்க. நீங்கள் வாங்கி வாடகைக்கு வரனால விடலாங்க. சப்போஸ் நீங்களே வந்து குடியிருக்கிற மாதிரி இருந்தால் கூட குடியிருக்கலாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இந்த வீட்டுக்கு மின்சார வசதியும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குங்க. ஸோ இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 புளிய மரம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குங்க. அதுவும் இந்த வீட்டுக்கு சேர்ந்தது தாங்க. ஸோ வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி. அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யணும். இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விலை சொல்லிங்க, இடத்துக்கு மட்டும்தான் விலை சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டை நீங்கள் வந்து கணக்கே எடுத்துக்க வேண்டாங்க. வீட்டை நீங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் புது வீடு கட்டுற மாதிரி இருந்தால் கூட கட்டிக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி குடியிருக்கிற மாதிரி இருந்தால் கூட குடியிருக்கலாங்க. வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வீடுங்க. சப்போஸ் நீங்கள் கிழக்கு வாசல் வீடாக கட்டி கூட நீங்கள் குடியிருக்கிற மாதிரி இருந்தால் கூட குடியிருந்துக்கலாங்க. கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா தனியாக ரோடு வருதுங்க, பஞ்சாயத்து ரோடு. ஸோ வாஸ்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அவங்க ரேட் சொல்லிங்க, இடத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 11 சென்ட் இருக்குங்க. 11 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 4.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தான் பிடிச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.